தற்போது கரூர் மருத்துவக் கல்லூரியில் பாதிக்கப்பட்ட நபர்களை சந்தித்து ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் விசாரித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். நேற்று விஜயின் பிரச்சாரத்தில் நிகழ்ந்த துயரம். கரூர் மருத்துவக் கல்லூரியில் பாதிக்கப்பட்ட நபர்களை சந்தித்து ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தற்போது விசாரித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எந்த செய்தியாளர் இளவரசன். வணக்கம் இளவரசன், தற்போது மருத்துவமனையில் தொடர்ந்து வரக்கூடிய விசாரணை குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன விரிவாக பதிவிடலாம்? கண்டிப்பா சூர்யா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேற்று மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கரூர்ல வேலுசாமிபுரம் பகுதியில நடைபெற்றது. நேற்று மாலை இதே நேரத்துல பல்லாயிரக்கணக்கான மக்கள் விஜய் பரப்புரையை காண்பதற்காக அங்க கூடியிருந்த நிலையில நேற்று இரவு சுமார் ஒரு 7:45 மணி அளவில் அந்த பெரும் கூட்டத்தில் தள்ளுமொழி ஏற்பட்டு அதில் மூச்சு திணறி இன்று 40 பேர் உயிர் பலியாகியுள்ளனர். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் 100க்கும் மேற்பட்டோர் இன்றும் சிகிச்சையில் ஈடுபட்டிருக்கும் நிலையில 11 பேர் ஐசியூல இருக்காங்க. இந்த நிலையில தமிழக அரசு இந்த உயிர் பலி சம்பவம் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு நபர் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த விசாரணை கமிஷன் ஆணையத்தின் தலைவராக இருக்கிற அவர் தற்பொழுது வேலுசாமிபுரம் பகுதியில நேற்று பொதுக்கூட்டம் பரப்புரை நடைபெற்ற இடத்தில் பகுதிகளில் காவல்துறை பாதுகாப்பு எப்படி இருந்தது என அப்பகுதியில காவல்துறையினரிடமும் அந்த பகுதி பொதுமக்களிடமும் விசாரணை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து தற்போது கரூர் காந்தி கிராம பகுதியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரும் நபர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்து அவர்களிடம் இந்த சம்பவம் எப்படி நடந்தது, அங்க பாதிப்புள்ள உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த ஒரு நபர் விசாரணையின் அடிப்படையில் இந்த விசாரணையின் அறிக்கை முழுவதும் தாக்கல் செய்த பின்புதான் அதற்கு பிறகு இந்த சம்பவத்தில் யாராருக்கு மீது வழக்கு தொடரப்படும், யாராருக்கு இந்த இதுல வழக்கு பாதிப்பு என்பது தெரிய வரும். அது சம்பந்தமாக தற்போது தொடர்ந்து அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார். சூர்யா, தற்போது மருத்துவமனையில் தொடரக்கூடிய விசாரணை குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இளவரசன்.